Say true or false. Each of the integers -18, 6, -12, 0 is greater than -20. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன ஆயிடக்கூடாது, இங்க 20 இந்த 20 நம்பர் தானே பெருசா இருக்கு, அதனால ஆமாப்பா எல்லாமே கிரேட்டர், இதுதான் கிரேட்டரா இருக்கணும், இதெல்லாம் கிரேட்டர் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இப்போ நம்ம -20 எங்க இருக்கும் பாருங்க, -20 இங்க இருக்கும். ஸோ அது அப்படியே நம்ம ரைட்ல அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா இங்க -18 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், -12 இருக்கும், அதுக்கப்புறம் 0 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 6 இருக்கும். ஸோ இது நடுவில் இருக்க நம்பர்லாம் நான் எழுதல, இப்படிதான் நம்பர் லைன் இருக்கும். இப்ப நமக்கு பாருங்க, 0க்கு அப்புறம் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எப்பயுமே நமக்கு கிரேட்டர் தான், 0வை விட மைனஸை விட கிரேட்டர் தான். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல எது கிரேட்டர்னு பாத்தீங்கன்னா -20 கிரேட்டரா -12 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோம்னா -12 தான் கிரேட்டர். ஏன்னா இது -20 கம்மியா இருக்கு, சரியா? அப்போ நிறைய அதிகமா கம்மியா இருக்கு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால எது கிரேட்டர், மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் பெருசா இருந்தா அதோட வேல்யூ என்னது, ஸ்மால், சரியா? இப்ப நம்பர் இது 12 சின்னதா இருக்கு, இதோட வேல்யூ என்னது, கிரேட்டர். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, -18 is greater than -20. எஸ், ஆமா தானே? -20 கிரேட்டரா -18 கிரேட்டரா அப்படின்னு கேட்டோம்னா -18 தான் கிரேட்டர். இப்போ -18 கிரேட்டர். 6ன்றது பாசிட்டிவ் நம்பர், அப்போ 6 கண்டிப்பா கிரேட்டர். அதே மாதிரி -12 கிரேட்டரா, ஆமா -12 கிரேட்டர். 0 கிரேட்டரா, ஆமா மைனஸை விட என்னது 0 கிரேட்டர் தான். 0 தான் நம்ம பாசிட்டிவ்ல லீஸ்ட் இன்டிஜர், ஆனா நெகட்டிவ் கம்பேர் பண்ணும்போது 0 வந்து கிரேட்டர். So each of the integer -18, 6, -12, 0 is greater than -20. Yes, this answer is true. This is true. எல்லாமே இந்த நம்பரோட கிரேட்டர். ஓகேவா? -1 is right 2 of 0. இப்போ நம்ம நம்பர் லைன் போடுறோம். நம்பர் லைன் போட்டோம்னா -1. இப்போ நம்ம இங்க 0 மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 0 மார்க் பண்றோம்னா இங்க ரைட்ல என்ன மார்க் பண்ணுவோம், ரைட்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1, 2 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். இங்க லெஃப்ட்ல என்ன மார்க் பண்ணுவோம், -1, -2, -3 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, -1 is right of 0, இது லெஃப்ட். ஸோ -1 is என்ன ஆஃப் 0, லெஃப்ட் ஆஃப் 0. ஓகேவா? +1 தான் என்னது, ரைட் ஆஃப் 0. ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். -1 எப்படி இருக்கு, 0க்கு லெஃப்ட்ல இருக்கு, சரியா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரைட்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ the answer is false. -10 and 10 are equal distance from 1. So 1ல இருந்து -10ம் 10ம் equal distance அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும், 0ல இருந்து தான் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும், தானே? சோ இங்க நான் -10 நோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1. இங்க 0. அப்புறம் என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, நடுவுல இருக்க நம்பர் என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1. சோ இப்ப நம்ம 1 மார்க் பண்ணினோம்னா, 1 மார்க் பண்ணினோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளவு மூவ் ஆகுதுன்னு பாருங்க. 1ல இருந்து -10 வரைக்கும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ இங்க 11 டிஸ்டன்ஸ், 11 வந்து ஜம்ப் பண்ணினாதான் நமக்கு இங்க -10க்கு வருது. அதே இப்ப நம்ம +10க்கு எவ்வளவு ஜம்ப் ஆகுதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சோ இந்த பக்கம் என்ன இருக்கு, 9 தான் இருக்கு. அப்போ இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது. நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இந்த பக்கம் போகும்போதும் 11 இருக்கணும், இந்த பக்கம் போகும்போது 11 இருக்கணும்னா தான் ஈக்குவல். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகும்போது 11 மூவ் ஆகுது, இந்த பக்கம் 9 மூவ் ஆகுது. சோ வாட் இஸ் ஆன்சர், ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. இப்போ நமக்கு 0 இருக்கு, இங்க நெகட்டிவ் இன்டிஜர் -1 இருக்கு. இப்போ 0 கிரேட்டரா -1 கிரேட்டரான்னு கேட்டா என்னது, 0 தான் கிரேட்டர், ரைட்? ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் கிடையாது, ஸ்மாலர் தான். 0 தான் நமக்கு ஸ்மால் நம்பர், இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம மைனஸ் எல்லாம் படிக்கும் போது என்ன அர்த்தம், 0 தான் பிக்கர் நம்பர், மைனஸ்ல இருக்கிறதுலாம் என்னது, கிரேட்டர் நம்பர்.
ஸோ ஆல் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் 0 தான் வரணும். ஆனா இங்க என்ன குடுத்திருக்காங்க? கிரேட்டர் தென் 0ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இண்டிஜர்ஸ். எஸ், எல்லா ஹோல் நம்பர்ஸும் இண்டிஜர்ஸ் தான். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? முதல்ல 0, 1, 2, 3 இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது என்னது? ஹோல் இண்டிஜர், ஹோல் நம்பர்ஸ். அப்போ இதுல வந்து என்ன இருக்கு? 1, 2, 3ல இருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0வும் வந்து நான் நெகட்டிவ் நம்பர். அப்போ ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இண்டிஜர்ஸ் இஸ் ட்ரூ.